கிரிக்கெட் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ ஐபிஎல் மிடில் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, மிட் சீசனுக்கு வந்துருச்சு. எல்லா டீமும் 7 மேட்சஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மிடில் பாயிண்ட்ல இருந்து ஒவ்வொரு டீமும் என்னென்ன விஷயங்களை டேக் ஆன் பண்ணிக்கணும், எந்தெந்த விஷயத்த ஸ்ட்ரென்த்தா இருக்கு, எந்தெந்த விஷயத்துல வந்து டீமுக்கு ஒரு ஒரு வகையில டிஸ்அட்வான்டேஜா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு டீமா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு யாரோட டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சஞ்சய் ப்ரோ கூட எந்த டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். வெல்கம் டு த ஷோ சஞ்சய் ப்ரோ. நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. இப்ப லக்னோ பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் தான் சொல்லலாம். ஏன்னா பேட்டிங் அவங்க லாஸ்டா வின் பண்ண மேட்சஸ் எல்லாமே அவங்க பேட்டிங் வச்சுதான் வின் பண்ணிருக்காங்களே தவிர்த்து போலிங்ல அவங்க பெஸ்டா போட்டு வின் பண்ண மாதிரி எதுவும் தெரியல. அவங்க டோட்டல் சிக்ஸஸ் 67 சம்திங் ஏதோ அடிச்சிருக்காங்க. அதுல 31 சிக்ஸஸ் வந்து நிக்கோலஸ் பூரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. ஆரஞ்சு கேப் லீடர்ல வந்து அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க, மிச்சல் மார்ஷ் அப்புறம் நிக்கோலஸ் பூரன். மற்ற சீசன்ல இல்லாம மிச்சல் மார்ஷ் இந்த சீசன்ல கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸா பிளே பண்ணிட்டு இருக்காரு, ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. மற்ற சீசன்ல வந்து அதிகமா 50 அடிச்சு நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஏதாவது 1 or 2 மேட்சஸ் தான் நல்லா பிளே பண்ணுவாரு. இந்த சீசன்ல அது வந்து அவங்களுக்கு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா அவருக்கு வந்து அவர் இன்ஜுரி பிளேயர்னால அவர் இம்பாக்ட் பிளேயர் ரோல் இருக்கிறனால அவர் பவுலிங் போட தேவையில்ல, பேட்டிங் வந்து மட்டும் ஆடிட்டு போறாரு. அதனால அந்த கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அட்வான்டேஜ் பேசிட்டோம், டிஸ்அட்வான்டேஜ் பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜில் ஜங் ஜக் ஷோ, இந்த ஷோல தான் நம்ம மிட்வே அனாலிசிஸ் பண்றோம். ஸோ அதனால 7 மேட்சஸ்ல ஜில் யாரு, ஜங் யாரு, ஜக் யாரு, இந்த 7 மேட்சஸையும் நம்ம வச்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இந்த 3 கேட்டகரிஸும் நம்ம பிளேயர்ஸ் பிரிக்க போறோம். ஸோ அதை பிரிச்சுட்டு அப்படியே டிஸ்அட்வான்டேஜை பத்தி நம்ம பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஜில் ஜங் ஜக் செக்மெண்ட்டை முடிச்சிருவோம். ஸோ உங்களுடைய ஜில் ஜங் அண்ட் ஜக் பிளேயர் யாரு? ஜில்லு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்ன அட்வான்டேஜ்ல வந்த அந்த 2 பிளேயர் தான், மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கோலஸ் பூரன். அவங்களோட பேட்டிங் பவர், சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் அட்வான்டேஜாவே இருக்கா. நல்லா கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதே மாதிரி ஜங்குன்னு பாத்தீங்கன்னா நான் ஷார்துல் தாக்கூரை சொல்லுவேன். யாருமே ஐபிஎல் ஆக்ஷன்ல ஏலத்துல எடுக்கல, வந்து ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்து அவர் ஏன் எடுக்கலன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் அவர் என்னதான் விக்கெட்ஸ் எடுத்தாலும் அவரோட அந்த லாட் தாக்கூர்ன்ற அவர் ரன்ஸுக்கு போயிட்டு இருக்காரு. அதனால அவரை வந்து ஜங்க்ல வச்சிருக்கேன். ஜக்குன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான். ஏன்னா 27 கோடிக்கு வந்து அவர் இன்னும் சாட்டிஸ்ஃபைடு பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் அடிச்சிருக்காரு, அது லாஸ்ட் மேட்ச் தான் சிஎஸ்கேவோட அடிச்சிருந்தாரு. அதுவுமே ஸ்டார்டிங்ல அடிச்சாரு. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசியில அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிட்டாரு. ரிக்வேஷ் ராத்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு நான் ஜில் பிளேயர்ல சொல்ல மறந்துட்டேன். ஒரு யங்ஸ்டர் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்து அவங்க பவுலிங் வீக்கான சைட்லயுமே அவர் கொஞ்சம் தனியா தெரியுறாரு. அவரோட அக்ரஷன், பேஷன் டு த கேம் நான் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஒரு யங்ஸ்டர் ஸ்டெப் அப் பண்றது. ஸோ ஜில் ஜங் ஜக் அப்படியே தொடர்ந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜை பத்தி பேசுவோம். எந்தெந்த இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேமை வந்து லூஸ் பண்றாங்க, ஸ்பெஷலா ஒரு சில விஷயங்களை நான் கவனிச்சேன். லூஸ் பண்ண 3 கேம்ஸுமே அவங்க பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்றப்பதான் லூஸ் பண்ணிருக்காங்க. 3 லூசிங் கேம்ஸுமே 2 கேம்ஸ் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணாலும் அந்த 2 கேம்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா போச்சு. மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க டிஃபெண்ட் பண்ணி. ஸோ அதுல வந்து ஒரு பெரிய டார்கெட் வச்சிருந்தனால அவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 12 ரன்ல தோத்துருப்பாங்க. அதே மாதிரி கேகேஆருக்கு எகெயின்ஸ்டா 240+ அடிச்சு கூட 4 ரன்ஸ்ல தான் அந்த மேட்சை லூஸ் பண்ணுவாங்க டிஃபெண்ட் பண்ணும்போது. ஸோ நான் அந்த டிஸ்அட்வான்டேஜை அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த ரிஷப் பண்டோடைய கேப்டன்ஷிப்பையும் நான் வந்து அட்ரஸ் பண்ண விரும்புறேன். ஸோ அந்த இடத்துல ஒரு வீக் லிங்கா பாக்குறீங்களா? ஏன்னா எவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிச்சாலும் டிஃபெண்டிங்ல 3 மேட்சஸ் லூஸ் அண்ட் 2 மேட்சஸ் ரொம்ப க்ளோஸா போய் பெரிய ஸ்கோர் அடிச்சும் க்ளோஸா போய் தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கேப்டன்ஷிப் எப்படி பாக்குறீங்க, ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப்? கண்டிப்பா ப்ரோ. அவரோட கேப்டன்சில ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னாலுமே அவரோட பெஸ்ட் ஸ்பின்னர் வந்து ரவி பிஷ்னாய்க்கு ஒரு ஓவர்ஸ் இருந்துச்சு. அந்த அந்த டைம்ல வந்து ஸ்பின்னருக்கு அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு பிச்சில். ஸோ வந்து நீங்க யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல எம்எஸ் தோனி வரும்போது தைரியமா கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்பின்னருக்கு. அதை விட்டுட்டு அவர் வந்து ஷார்துல் தாக்கூர் அண்ட் ஆவேஷ் கான், ஏன்னா பேசர்ஸ் வந்து அந்த சைடு வந்து
ரன்ஸ் லீக் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க வந்து அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுத்து ஒரு சான்ஸ் எடுத்து பார்த்துருக்கலாம். நீங்க சொல்லலாம், நீங்க தூபே இருந்தாரு அதனால நாங்க ஸ்பின்னர் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீசன்ல தூபே ஸ்பின்னர்ஸ்க்கு அவுட் ஆயிருக்கிறாரு. அவரும் பெரிய டச்ல ஒன்றும் இல்லை அந்த மேட்ச்ல. அவருமே கொஞ்சம் ரன்ன பால் தான் ஆடிட்டு இருந்தாரு, டாட்ஸ் நிறைய வச்சிட்டு இருந்தாரு. ப்ரெஷர்ல அவர் தூக்கி அடிக்க போய் ஒரு விக்கெட் விழுந்து ஒரு புது பேட்ஸ்மேன் வந்திருந்தா மேபி அந்த மேட்ச் வேற மாதிரி போயிருந்திருக்கலாம். அதே மாதிரி அதான் டிஸ்அட்வான்டேஜ். அவங்களோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜே அவங்க பேட்டிங் தான் ப்ரோ. அவங்க என்ன ஒரு பிளான்ல இருக்காங்கன்னா, நம்ம பேட்டிங் ஆடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு ஒரு 200 ரன் 200 பிளஸ் ரன்ஸ் அடிச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிற பவுலிங்கை வச்சு ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் மைண்ட் செட்ல இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அது வந்து எல்லா நாளுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதான் லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம். ஏன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து பூரானோ மிச்சல் மார்ஷோ வந்து உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. அதர் சைடு உங்களுக்கு பவுலர்ஸ் கை கொடுத்தாதான். ஏன்னா ஒரு இது இருக்கு ப்ரோ, நீங்க வந்து மேட்சஸ் வந்து பேட்டர்ஸால வின் பண்ணலாம், ஆனா டோர்னமெண்ட் வின் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பவுலர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். அப்படின்றப்போ உங்களுக்கு பவுலர் ஸ்டெப் அப் பண்ணணும். அது வந்து எல்எஸ்ஜில கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஜுரி ப்ரோன்ஸ் இருக்கு. மயங்க் யாதவ், சில முக்கியமான பிளேயர்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆனாங்க. அதனால இருக்கிற பவுலிங்க வச்சு அவர் அப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனா இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் கேப்டன்சி பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன்லயும் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணாரு, டிசிக்கு கேப்டன்சி பண்ணும்போது. அவர் அந்த இது வந்து அவர்கிட்ட நிறைய பார்த்துருக்கலாம். ஏன்னா டிசி vs சிஎஸ்கே மேட்ச்ல வந்து நீங்க அவருக்கு வந்து ரபாடாக்கு வந்து ஓவர் இருக்கும்போது அவர் வந்து டாம் கரன் போயிருக்கிறாரு. ஆல்ரெடி அப்படி பண்ணிருக்கிறாரு. அந்த மேட்ச்ல கூட ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். டாம் கரன் வந்து அந்த டேல வந்து நல்ல ரிதம்ல இருந்தாரு, நல்ல ஸ்பில்ஸ் போட்டுட்டு இருந்தாருன்னு கொடுத்தேன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணலாம். ஆனா இந்த லாஸ்ட் மேட்ச் வந்து அது எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. கொஞ்சம் எரர், கேப்டன்சில எரர் பண்ணிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் பெட்டரா மாத்திக்கலாம். சோ அப்படியே அந்த இடத்துல இருந்து எங்க மூவ் பண்றோம் அப்படின்னா, டிசியோடைய பேட்டிங் நீங்க அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லா நாளும் நிக்கோலஸ் பூரனும் மார்ஷுமே அடிச்சு தர மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேர்த்த தவிர எய்டன் மார்க்ரம் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த 3 பேர்த்த தவிர வேற யார்கிட்ட இருந்தும் பெரிய அளவுல ரன்ஸ் வரல. ஈவன் டேவிட் மில்லரா இருக்கட்டும், ரிஷப் பண்ட் சுத்தமாவே பேட்ல ரன்ஸ் மாட்டல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அது போக டீம்ல ஆயுஷ் பதோனி மாதிரியான ஒரு பேட்டர் இருக்கும்போது அவர்கிட்ட இருந்தும் ரன்ஸ் வரல. ஸோ இந்த 2 பேட்டர்ஸ் அண்ட் வித் ஐடன் மார்க்ரமை தவிர மிச்சம் இருக்க பேட்டிங் லைனப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? இனி வர கேம்ஸ்ல லைனப்ஸ் ஏதாச்சும் மாற்றம் இருக்கணுமா, இல்ல டீம்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணி ஆகணுமா இந்த மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும்? ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல ப்ரோ, மிடில் ஆர்டர் உங்களுக்கு ஓகேவான மிடில் ஆர்டர் தான். இந்த மிடில் ஆர்டரே உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ரிஷப் பந்த் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கும்போது காலங்காலமா பார்த்துருக்கோம், அவர் இந்தியாவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ஆயுஷ் பதோனியுமே அவங்க எல்எஸ்சிக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணனாலதான் அவங்க வந்து ரீட்டைன் பண்ணி அவர் மேல நம்பிக்கை வச்சு ரீட்டைன் பண்ணிருக்காங்க. இதே லைனப்ல போலாம், பட் வந்து அவங்க ஸ்டெப் அப் பண்றது கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆடலாம்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து நீங்க நிக்கோலஸ் பூரன், எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து நீங்க வந்து அப்துல் சமத் வந்து நீங்க எதுக்கு டேவிட் மில்லர் முன்னாடி அனுப்புறீங்கன்னு, ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து குவிக் விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு 10 or 12 ஓவர்ஸ் இருக்கும்போது நீங்க அப்துல் சமத் அனுப்பலாம். 15 ஓவருக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க உங்களுக்கு வந்து பெஸ்ட் பினிஷர், பெஸ்ட் ஹிட்டர் வந்து உங்களுக்கு டேவிட் மில்லர் தான். அவரோட பொசிஷன்ல அவரை அனுப்புறது தான் எனக்கு பெட்டர்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் மேட்சுமே அவருக்கு வந்து இதுக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கல. அப்துல் சமத் தான் முன்னாடி வந்தாரு. என்னதான் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருமே, நல்லா 2 or 3 சிக்ஸஸ் அடிச்சாலுமே அந்த இடத்துல வந்து மில்லர் வந்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு தோணு. மில்லர் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்கோரை ஹையா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். 180 190 போயிருந்துச்சுன்னா இங்க சிஎஸ்கே கொஞ்சம் இது ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கலாம். அதான் பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணா இந்த டீம் கொஞ்சம் நல்லா பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம், அடுத்து அப்படியே பவுலிங்கை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, மயங்க் யாதவ் ரிட்டர்ன் ஆயிருக்காரு இந்த டீம்ல. ஸோ அவருடைய அடிஷன் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும், அதே மாதிரி எல்எஸ்டில எந்த பிளேயர் எந்த பவுலர் ரீப்ளேஸ் பண்ணி மயங்க் யாதவ் விளையாடுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மயங்க் யாதவ் உள்ள வர்றதன் மூலியமா ஸோ ஒரு இன்ஜுரியில இருந்து திரும்ப வராரு. ஸோ அது வந்து அவருடைய பழைய பவுலிங் ஸ்டைல்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்குமா, இல்ல அந்த ஒரு பேஸ்ல அவரால் பவுல் பண்ண முடியுமா? ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
கண்டிப்பா அது கொஞ்சம் டவுட் தான் ப்ரோ. ஏன்னா எந்த பிளேயருமே இன்ஜுரியில இருந்து வரும்போது அதே ஸ்பீடு லைன் அண்ட் லென்த்ல போடுவாங்களான்னு கேட்டா நமக்கு தெரியாது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்ற பார்த்து தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு அவர் ஆவேஷ் கானை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா ஷார்துல் தாக்கூர் வந்து என்னதான் லாஸ்ட் மேட்ச் உங்களுக்கு ரன்ஸ் லீக் பண்ணாலுமே அவர் தான் இப்போதைக்கு அவங்களோட பெஸ்ட் பவுலரா இருந்திருக்காங்க இந்த சீசன்ல. அதிக விக்கெட்ஸ் எல்எஸ்ஜிக்காக அவர் தான் எடுத்திருக்காரு பேசர்ஸ்ல. அப்படின்ற போது நீங்க ஷார்துல் தாக்கர் தூக்க முடியாது. ஆவேஷ் கான் தான் கொஞ்சம் வீக் லிங்க் மாதிரி தெரியுது. ஏன்னா திக்வேஷ் ராத்தி அண்ட் ரவி விஷ்ணாய் வந்து உங்களுக்கு நல்லா போட்டுட்டு இருக்காங்கன்றப்போ அவங்கள எடுக்க முடியாது. மேபி மயங்க் யாதவ் உள்ள வந்தா ஆவேஷ் கான் தான் வெளியில போற மாதிரி இருக்கும். அதே ஸ்பீட் அண்ட் லைன் லென்த்ல போடுவான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஓகே, பேட்டிங் பார்த்துட்டோம், டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் எல்லாம் பேசிட்டோம். அப்படியே பவுலிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சோ பெரிய அளவுல பவுலர்ஸ் இருந்து வீக் லிங்கா நான் எதுவுமே பார்க்கல. ஏன்னா ஷர்துல் தாக்கூர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு, ரெண்டு ஸ்பின்னர்ஸும் சூப்பரா போல் பண்ணிடுறாங்க. ஆவேஷ் கான் ஓரளவுக்கு வீக் லிங்கா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது எல்லாரும் ஒரு எப்படி சொல்றது, இந்த பவுலிங் யூனிட் ஓவராலா பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்ல தெரிஞ்ச வீக் லிங்க் வந்து பவுலிங்ல தெரியல அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பவுலிங் லைன் அப் எப்படி இருக்கு, இனி அப்கமிங் மேட்சஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? இந்த மத்த டீம்ஸோட பவுலிங் லைனப்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த பவுலிங் லைனப்ஸ் வந்து ஓகேவா தான் ப்ரோ இருக்குது. ஏன்னா நீங்க இந்த மாதிரி நீங்க எல்லா டைமும் பண்ண முடியாது. ஹையஸ்ட் ஸ்கோரை அடிச்சுட்டு உங்களால டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்கு அதான் மயங்க் யாதவ் உள்ள வந்துட்டு அந்த மேபி அந்த பவுலிங் லைனப் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா திக்வேஷ் ராத்தி ரவி பிஷ்னாய் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஷர்துல் தாக்கூர் என்னதான் விக்கெட்ஸ் எடுத்தாலுமே அவரும் ரன்ஸுக்கு தான் போறாரு. இது ஆவேஷ் கான் வீக் லிங்கா இருக்காரு. மேபி மயங்க் யாதவோட இன்க்ளூஷன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் தரலான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அதான் எப்படி பும்ராவோட ரிட்டர்ன்ஸ் வந்து மும்பைக்கு, ஆனா பும்ராவோட கம்பேர் பண்ணல. ஏன்னா அவங்களோட ஸ்டார் பவுலர்ஸ் வந்து பும்ரா. ஸோ அதனால சொல்றேன், பும்ரா ரிட்டர்ன்ஸ் வந்து எம்ஐக்கு எப்படி ஒரு பூஸ்ட் அப்போ இருக்குதோ அதே மாதிரி மயங்க் யாதவோட ரிட்டர்ன் வந்து எல்ஐஜியோட பவுலிங் லைனப்புக்கு ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கலாம்னு சொல்றேன். ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின். எல்எஸ்டி 7 மேட்சஸ்ல 4 வின் 3 லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 4 வின் அப்படிங்கிறது எல்லா டீமுக்கும் அந்த ஆஃப் ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு பிளே ஆஃப்கான ரேஸ்ல இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ இனி வர 7 கேம்ஸ்ல ஒரு 4 கேம்ஸ் வின் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கேம்ஸ் எல்எஸ்டி எந்த வகையில அணுகுவாங்க, எப்படி விளையாண்டா பிளே ஆஃப் ஸ்பாட்டா அவங்க உறுதி பண்ணலாம்? இது வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேபி இதே ஸ்ட்ராட்டஜில போனா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து பவுலிங் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி பவுலிங்ல ஒர்க் அவுட் பண்ணணும் ப்ரோ. ஏன்னா பவுலிங்ல வந்து நீங்க பவுலிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நீங்க வந்து டோர்னமெண்ட்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நாக் அவுட்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியும். பேட்டிங் வச்சு இது பண்ண முடியாது. பேட்டிங்லயுமே அந்த டாப் 3ல இருக்கிற பிளேயர்ஸ் தவிர்த்து மற்ற பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ நீங்க அந்த ஒரு டீமா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அவங்க மேபி டாப் 4ல வரலாம் ப்ரோ. ஸோ சஞ்சய் ப்ரோ வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பிளே ஆஃப் போக சான்சஸ் அதிகம்னு சொல்றாரு. ஸோ எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுவாங்க? அதாவது பாயிண்ட்ஸ் டேபிள் ஹாஃப் ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி மிடில் ஆஃப் த ஸ்டேஜ்ல டேபிள்ல இருக்காங்க. லீக் ஃபினிஷ் ஆகும்போது பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்களா, இல்ல எந்த பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க டாப் 4ல வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்குன்னு தோணுது ப்ரோ. ஏன்னா மற்ற டீம்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க பவுலிங் லைனப்ஸ் வச்சு பார்க்கும்போது மேபி இவங்க 5 or 6ல முடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். சஞ்சய் ப்ரோ வந்து 5 or 6ல முடிப்பாங்க, பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் எல்எஸ்டிக்கு கம்மி அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்எஸ்டி எப்படி இந்த டோர்னமெண்டோடைய அடுத்த ஆஃப விளையாடுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுவது கீகா அண்ட் சஞ்சய். ஸோ இன்னொரு வீடியோல இன்னொரு ப்ரிவியூ இன்னொரு ஜில்ஜங் ஜக் ஷோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். ஸோ நன்றி, வணக்கம்.